என்கிட்ட அவருடைய பிஹேவியர் எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அம்மா மாரி. அதனால எனக்கு வந்து அஃபெக்ஷன் வந்துருச்சு. அஃபெக்ஷன் வந்துருச்சு. ஆமா. ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு அஃபெக்ஷன் வந்துச்சு. ஒரு பொட்டு இல்லன்னாக்கா இப்படி புடிச்சுக்குவாரு. "என்னடா உடம்புக்கு நம்ம சரியில்லையா?" அப்படின்னுவாரு. "இல்லையே நல்லா தானே இருக்கேன்." அப்படின்னா, "ஏன் பொட்டெல்லாம் வைக்கல?" இந்த பொட்டு மட்டும் அவருக்கு வைக்கணும். பொட்டு வைக்கலன்னா, "ஏன் பொட்டு இல்லன்னு?" கேட்பாரு. அந்த பொட்டு அழியவே கூடாது அவருக்கு. அப்படி. வெளியில வந்த உடனே என் பேரையே சொல்ல மாட்டாரு அவர். என்ன காரணம் அது? எப்படி? எம்ஜிஆர் நாடகம் சொல்ல மாட்டாங்க. புனை பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. என்னன்னு அது சொல்லி பெரியவரு ராஜகாந்தமா வெள்ளச்சி இங்க வா அப்படின்வாங்க. அவரு என்னடான்னா மக்குன்னுவாரு. மக்கு இங்க வா. இப்படிதான் என் பேரை சொல்லி யாருமே கூப்பிடல. அதே மாதிரி என் புருஷன் பேரையே சொன்னதே இல்ல. நான் கேட்டேன் எதுக்காக சா அந்த பேர் வந்து சாமி பேரா இருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. சிரிச்சுட்டு போயிடுவாரு. காரணமே சொல்லவே இல்ல. அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. கூப்பிட்டதே இல்ல கௌசல்யான்னு சொல்லி. கூப்பிட்டதே இல்ல நீங்க என்ன சொன்னாலும். சாகர வரைக்கும் அந்த பேரே சொல்லவே இல்ல அவர். காரணமே தெரியல. கேட்டேன் நானு. பேசாம போயிடுவாரு. நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அவரை? அது வேற இருக்கா செல்லமா இருக்கா பேர? அடியே அப்படின்னாரு. என்னாடி அப்படின்னு. ஒரு பத்திரிகையிலேயே வந்துச்சு. அவனை இந்த மாதிரி சாரை கூப்பிடுறது வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப தூரம் இருந்தாங்க என்னங்கன்னுவேன். பக்கத்துல இருந்தா என்னடி அப்படின்னுவேன். அவ்வளவுதான் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி தான். அத ரசிப்பார் அவரு. ரசிக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்லையா தெரிஞ்சிருக்கு ரசிக்கிறாரா அமைதியா இருக்காரு. அமைதியா இருப்பாரு.